சார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆசிரியராக வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்றிருப்பாங்களே, அவங்களுக்கு ஓய்வூதிய பலனே வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அது கோர்ட்லேயும் போயிருந்துச்சு. நேற்று விசாரணைக்கு வரதா இருந்துச்சு. என்ன சார் ஆச்சு? அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, நிதித்துறை செயலாளருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு. அதாவது கோர்ட் ஆல்ரெடி காசு கொடுக்க சொல்லிட்டாங்க, அப்போ கூட அவங்க கொடுக்கல. அதனால் சார் நீங்கள் சொல்லி கூட கொடுக்கல பாருங்கள் சார், கேட்க மாட்டாங்க சார், என்னன்னு கேளுங்க சார் என்று நிதித்துறை செயலாளர் யூசி அவர்களுக்கு எதிராக இந்த வழக்கை தொடுத்தார்கள். நேற்று அந்த வழக்கு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ வந்தப்போ சார் இந்த மாதிரி இன்னொரு 2 மாதம் டைம் கொடுங்க, கொடுத்துறோம்னு சொன்னப்போ இது சீரியஸ். கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்குது. ஆர்டர் போட்டோன்னு நீங்கள் மதிக்கலை, அதனால தான் அவங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்துருக்குறாங்க. அப்போது நிதித்துறை செயலாளரை வர சொல்லணுன்றதுக்காக தான் இன்றைக்கி என்ன கொடுக்குறீங்களா இல்லையா, நீங்கள் இப்போ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னொன்று முடிச்சிருப்பேன் நான், கொடுக்கல. அப்போ நிதித்துறை செயலாளர் தான் நேராக வரணும் என்று 5/12/2025 அன்று நிதித்துறை செயலர் திரு உதயச்சந்திரன் அவர்கள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கோர்ட்டில் சென்னை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதிய பலன்களை கொடுக்காத காரணத்தால் 95 கோடி ரூபாயை ஏன் தரவில்லை, எப்போது தரப்போகிறீர்கள் என்பதை விசாரிப்பதற்காக நிதித்துறை செயலாளரை 5/12 அன்று நேராக ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டுட்டு அவங்க அரசு வழக்குறீங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இல்லை சார் அப்படி சொல்லு பாஸ், நீ போங்க பாஸ், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் போங்கன்றாங்க. அன்றைக்கி காய்ச்ச உடம்பு இல்லைன்னு வர முடியாமல் பேசினா அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. ஆப்ஷன் இல்லை. ரொம்ப அரிதான தருணங்களில் தான் நீதிமன்றம் அதிகாரிகளை வர சொல்ல. அன்றைக்கி நீ வரலன்னா அட்வொகேட் போய் ரெப்ரசன்ட் பண்ணுவார், ஏற்றுக்கலன்னா டெல்லி இஷ்யூ வாரண்ட் கைது செய்து ப்ரொடியூஸ் பண்ண. கொடுக்க வேண்டிய காசு தானே சார், கொடுத்துட்டு போகலாம்ல, இருக்கணும்ல. இது அவாய்டு பண்ணுறதுக்காக ஃபண்டு ரிலீஸ் பண்ணலாம். எங்கே இருக்குது? கடும் நிதி நெருக்கடியில் அரசு இருக்குன்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். சுரண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்குது. பல முறை நம்ம சிஎம்டிஏ பற்றி பேசியிருக்கிறோம். கன்சல்டன்ட்டுன்னு போட்டு 30 கோடி ரூபாய் பில்டிங்கை 90 கோடிக்கு மதிப்பை உயர்த்தி பல கட்டுமானங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்சல்டன்ட்டு இந்த மயிலாப்பூரில் ஒரு 4-5 கன்சல்டன்ட் இருக்காங்க. அந்த கன்சல்டன்ட் அனுப்பிச்சோடனே திட்ட மதிப்பீடு 2 மடங்கு 3 மடங்காக உயர்கிறது. இதே போல் இந்த கூத்தம்பாக்கம் பஸ்ஸு நிலையம், வின்னி ரோடில் ஒரு காவல் நிலையம் ஒன்று, செம்பியம் காவல் நிலையம், ஏதோ ஒரு காவல் நிலையம், பேப்பர் மில்ஸ் ரோடு காவல் நிலையம், இது போல் பல கட்டிடங்களை 3 மடங்கு போட்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் சிஎம்டிஏல என்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பல்வேறு வழிகளில் சிஎம்டிஏவுக்கு 3900 கோடி ரூபாய் நிதி இருப்பு இருந்திருக்கிறது. 3900 கோடி ரூபாயும் காலி பண்ணிட்டுருக்காங்க. மொத்தம் 40% சிஎம்டிஏ கான்ட்ராக்டில் எல்லாத்துலேயும் கமிஷன். அப்போ தான் இப்போது 10 கோடி ரூபாய் பில்டிங்கை 20 கோடியாக ஏன் இருக்கிறாங்க? 50% அடிச்சிடலாம்ல. பில்டிங் கட்ட 10 கோடி தான், கன்சல்டண்ட்டை கொடுத்து 20 கோடி ஆக்குறாங்க. இதை அப்போ எவ்வளோ அடிக்கலாம்? மொத்தம் இதில் பர்சன்டேஜ் எவ்வளோன்னா சேகர் பாபுக்கு மட்டும் 30%, மீதி 10% ஆஃபீஸர்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். அங்கே இருக்க பிளானரு, ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நிறைய பேர் இந்த கன்சல்டன்ட்ஸு கான்ட்ராக்டர்ஸோடு சேர்ந்துக்கிட்டு செயல்படுத்தி இன்னும் காசு வாங்கிட்டு இருக்காங்களாம். சிஎம்டிலேருந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி போன பிறகு காசு வாங்கிட்டு இருக்காங்களாம். ஃபண்டே இல்லைன்ட்டு வந்திருக்கு. இப்படி இருந்தால் எப்படி நீ சென்னை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற, இன்னொன்று அது முக்கியமாக புரியுதா, அது காசு வருமா? இதெல்லாம் பகிர்மானம் செய்ய வேண்டிய பொறுப்பில் யார் இருப்பது? உதயச்சந்திரன். எனக்கு ப்ரையாரிட்டியா? ரிட்டையர் ஆகி 3 வருஷம் ஆகுதியா, 35 வருஷம் சர்வீஸ் போட்டுட்டு கையில் 10 பைசா இல்லாமல் இருக்காங்க, அது கொடுக்கணும். ஏன் உன் பென்ஷன் வராமல் இருந்து நீ இருப்பியா? அப்போது ஒரு அரசு அதிகாரி பேலன்ஸ் பண்ண எல்லாத்தையும் இங்கே தூக்கி நிதியை மொத்தமாக இங்கே கொடுத்துட்டு சுரண்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஓய்வு பெற்று நான் கோர்ட்டில் போய் அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் ஜட்ஜை வர சொல்கிறாரு. நீ நேராக வந்து சொல்லு பஸ், வா பஸ். 95 கோடி பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை, 42 கோடிக்கு ரேஸ் நடத்துகிறீங்களே, காண்டாவுமா ஆவாதா? திரு செல்வ பெருந்தகை வேறு லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்காரு, நிதி இல்லை அப்படி சொல்லிட்டாங்களாம் சார். பாவத்தை. இந்த செல்வ பெருந்தகை எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் பொது கணக்கு குழுவின் தலைவராக இருக்கிறார், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் சென்று ஆய்வு நடத்துவது வழக்கம். போய் ஒவ்வொரு ஊர்லேயும் போய்ட்டு எப்படி பண்ணுறீங்கன்னு ஆய்வுலாம் பண்ணுவாங்க. செல்வ பெருந்தகை வித்தியாசமாக, நாம் ஏன் இந்த முறை லண்டன் சென்று நம் ஆய்வை நடத்தக்கூடாது என்று, கவர்மெண்ட் காசு தானே, ஒரு சொந்த கம்பெனிலாம் வர வச்சுருக்காரு லண்டனில், அப்படி போயிட்டு இந்த கம்பெனியோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு மக்கள் கணக்கு வழக்குகளையும் பார்த்து விட்டு வரலாம் என்று கூட ஒரு 4-5 எம்எல்ஏங்கள்லாம் கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒரு ப்ரொப்போசலை சபாநாயகர் அப்பாவிட்ட கொடுத்தோன்னே அவர் அவை முன்னவர் துரைமுருகனிடம் கொடுத்துருக்கிறார். துரைமுருகன் சிஎம் கிட்ட அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. சிஎம் தூக்கி போடியா, வேறு வேலை இல்லை, ஏந்து இங்கே வாலியை தூக்கிட்டு சுற்றுறது இல்லாமல் லண்டனுக்கு வேறு வாலியை தூக்கிட்டு போகணுன்றாங்க, தூக்கி வை அப்படின்ட்டாங்களாம். பாவத்தை. அதுவும் நிதி நெருக்கடியின் காரணமாகத்தான் என்று சொல்கிறார்கள். இதுக்கு மேலெல்லாம் வாய்ப்பு இல்லை.
பார்க்க ஏழ்மையானவர் மாதிரி இருக்காரு, லண்டனில் நிறுவனம் வச்சிருக்காருன்றீங்க. அவர் ஒரு ஏழை தலித். அப்புறம் நான் திரும்பி கேட்பேன், ஒரு தலித் லண்டன் போகிறது உனக்கு பொறுக்கலையா? ஐயோ, பேசாம இரு. பிசிஆர் ஆக்ட் வேணா சார். உங்கள் மனைவி பேரில் லண்டனில் பல நிறுவனங்களை நடத்தி வந்தால் நடுவில் சில நிறுவனங்கள்லாம் ஷட் டவுன் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஆடிட்டர் பாண்டியன்ட்ட கொள்ளைச்ச காசு. சார் அதே போன்று நம்ம தொடர்ந்து வந்து பேசினா இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தினகரன் பத்திரிகையாளர் அவரும் விடுறதா இல்லை. அந்த அம்பாசமுத்திரம் பல்வீர் சிங் கேஸு நீதிமன்றம் என்ன சார் ஸ்டே கொடுத்துட்டாங்க. காவல்துறை நினைத்தால் இந்த அதிகாரிகளை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார்கள், காப்பாற்ற முடியும் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே பல்வீர் சிங்கை அந்த பல்ல பிடுங்கினது எல்லாரும் வீடியோவில் வந்து பேசினாங்க. நம்மளே பார்த்தோம் இந்த பல்ல பிடுங்கின ஃபோட்டோலாம். பாவம் சரளகளில் தேய்ச்சது எல்லாவற்றையும் பார்த்தோம். நானும் நெல்லை சென்று வந்திருந்தேன். அப்போதே வந்து அந்த ஊரில் எல்லாம் பல்வீர் சிங்க்கு ஆதரவாக ஃபோட்டோலாம் பேனர்லாம் வச்சாங்க. நான் போய் பார்த்துருந்தேன். இந்த பேனருக்கு எதிர் வீட்டில் ஒரு அம்மா இருந்துச்சு. யாருன்னு தெரியல தம்பி, நைட்டாக வச்சுட்டு போயிட்டாங்க என்றார்கள். இந்த பல்வீர் சிங் காப்பாற்றுறது அவ்வளோ வேலைகளை செய்தார்கள். அதுக்கப்புறம் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டு 13 மாதமாக கோர்ட்டுக்கே போகல. அது நம்ம தம்பி தினகரன் செய்தியாளர் தொடர்ந்து விடாமல் போட்டு ஒரு வழியாக பல்வீர் சிங் போய் அப்பியர் ஆகி ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதை சேலஞ்ச் பண்ணி பல்வீர் சிங் மதுரை நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், சமூக விரோதிகள், இவர்கள் மீதெல்லாம் நான் நடவடிக்கை எடுத்தேன், அது பொறுக்காமல் என் மேலே பொய் வழக்கு போட்டாங்க. அது அவரோட டிஃபென்ஸ், என்ன வேணாலும் சொல்லிட்டோம். அவர் தாராளமாக அவர் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் எடுக்கிற கிரவுண்டு முக்கியமானது. சார் நான் இந்த ஊருக்காரன், எனக்கு தமிழ் தெரியாது, ஆனால் தமிழில் சார்ஜ் ஷீட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவர் அவங்க அட்வொகேட்டு படிச்சுட்டு சொல்ல போகிறாரு. பட் அவர் கேட்குறது சரி, ரைட்டா? இன்னொன்று, கோர்ட்டு நினச்சா இதை கேட்கலாம். நம்ம நீ ஐபிஎஸ் எந்த காட்டுற அலர்ட் ஆகுதோ அந்த ஊர் மொழியை நீ பாஸ் பண்ணி லாங்குவேஜ் டெஸ்ட் எழுதணும். பாஸ் பண்ணிருக்கியா? பாஸ் பண்ணிட்டல போய் படிச்சுக்க அப்படின்ட்டு சொல்லலாம். பட் இருந்தாலும் திஸ் இஸ் நாட் ஃபேர். 20-25 விட்னஸ் இருக்கும். சார்ஜ் ஷீட்டு ஒரு 3 பேஜ் வரும் அதிகபட்சம், ரைட்டா? எவ்வளோ நேரம் பாவம் சிபிசிடி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு? 3 பேஜ் தானாங்க சார்? அவ்வளோதாம்மா வரும். ஒரு நாள் மேக்ஸிமம், ஒரு நாள். என்ன சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குது? பல்வீர் சிங் ஆகிய இவர் வந்து இந்த புகாருக்கு சம்மந்தமாக ஸ்டேஷனுக்கு வந்தவரை அடித்து பல்ல உடச்சி இந்த மாதிரி துன்புறுத்தினார் அப்படின்ட்டு, இது இந்தந்த பிரிவுகளின் கீழ் இவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு 2 பேஜ் 3 பேஜ். அதுக்கு மேலே சார்ஜஸ் வராது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ்லாம் ஒரு 100 பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. சார் டிரான்ஸ்லேட்டர் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, பண்ணலாமா? வேணுக்குன்னு தான் பண்ணியிருக்காங்க. பல்வீர் சிங் இஸ் நார்த் இந்தியன் தெரியும் எனக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கோபேக் முடியாது இதுக்கெல்லாம் கேஸ் போட்டாங்கல்ல, அதெல்லாம் இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த கிரவுண்ட்ஸில் எதுவும் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அந்த இதே மாதிரி இது சொல்லியிருக்கலாமா சார்? நான் எனக்கு தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? சிறிய வரலாற்று சம்பவத்தை சொல்லி வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கு செல்வி ஜெயலலிதா மீது 1600 பக்கம் குற்றப்பத்திரிகை. சரியா? இழுக்கணும். எப்படி இழுப்பீங்க? ஜெயலலிதா தன்னோட ஆங்கில புலமையை ரொம்ப பெருமையாக பேசி கொள்ளக்கூடியவர். அவங்க போய் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா சொன்னால் நல்லா இருக்காது. தோழி இருக்கிறார் அல்லவா உயர்நீதிமன்றத்தில், எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுன்ட்டு வழக்க போட்டு உயர்நீதிமன்றம் பல்கலைக்கழக பேராசிரியர்கள்லாம் வச்சு 2000 பக்கத்தை டிரான்ஸ்லேட் பண்ணாங்கப்பா தமிழில். எல்லாம் பேங்க் டாக்குமெண்ட்டு. சசிகலாட்ட இல்லாத வக்கீலா? டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்த உடனே தகுதியான ஆட்கள் இதை மொழிபெயர்க்கவில்லை, மொழிபெயர்ப்பாளர்கள் சரியில்லை. இப்படி தான் இழுத்தாங்க 18 வருஷம் அந்த கேஸை. அதுபோல் பல்வீர் சிங் வழக்கு விவகாரத்தில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுன்னு கோர்ட்டு கருதுது. ஆமாம், ஏன் இங்கிலீஷில் தரல அப்படின்ட்டு ஜனவரி வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு கன்விக்ஷனில் போய் முடியும். பல்வீர் சிங் ஜெயிலுக்கு போய்டுவார். இன்னொரு விஷயத்தையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இது கோர்ட்டில் நடக்கிற சார்ஜஸ், ரைட்டா? துறை ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கலாம் இதே குற்றச்சாட்டுக்காக. அதை எடுத்து இவரை டிஸ்மிஸ் பண்ண முடியும். அதை எடுக்கலாம்ல. சஸ்பெண்ட் கூட பண்ணாமல் வேலையில் வச்சுருக்காங்க. தினகரனும் விட மாட்டார், நானும் விட மாட்டேன். இந்த கேஸு ட்ரையல் முடிகிற வரைக்கும் விட மாட்டோம், ரைட்டா? இது ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி, ஏழைகள் எல்லாம் இந்த பல்ல அடித்து குரூர புத்தி உள்ளவங்களாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. அதனால் அது கோர்ட் இஸ் ரைட்டு. பட் இதில் தப்பு யார்கிட்டன்னா சிபிசிஐடிக்கு. அவங்க அப்பயே இங்கிலீஷில் கொடுத்துட்டு போ. மற்ற குற்றவாளிகள் சப் இன்ஸ்பெக்டர் ஏட்டையெல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு தமிழில் கொடுங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது? இதுக்காக போடுங்க ஒரு 4 பேரை. சார் இன்னைக்கு தினமலரில் கூட்டணி தொடர்பான எதிர்பார்ப்புகள் என்னென்ன, ராகுலுடன் 1 to 1 பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். அதுக்கு என்ன பொருள்? டைரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டேரெக்டாக பேசுங்கன்னா என்ன மீனிங்? எதுக்கு? அது த்ரூ ஆகலை அலையன்ஸ் பற்றின விவகாரங்கள். தாவேக கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்று புரிந்து கொள்ளலாமா? ஆமாம். சரி, திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைத்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறதா? யார் யார் இப்போ குழுவில் இருக்காங்க? கிரீஷ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார், அப்புறம் நிவிடி தல்வா, சுரேஷ். சரி, இப்போ இதில் எதுப்பா உண்மை? முன்னாள் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காருப்பா?
தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருதி திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் தலைமை 5 உறுப்பினர் குழுவை நியமித்திருப்பதை வரவேற்கிறேன். இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இந்த அறிவிப்பு வலியுறுத்துகிறது. இப்போ இது ரெண்டுல எது உண்மையான செய்தி? தினமலர்ல என்ன வந்திருக்கு? ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார். ஒன்று இப்போ இதில் எது உண்மை செய்தி? சிதம்பரம் அவர்கள் போட்ட ட்விட்டு தான் உண்மையா இருக்கணும். இந்த மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து விரும்பியதையெல்லாம் செய்தியாக்கும் அந்த செய்தி தான் அந்த செய்தி. புரியுதா? இப்படி தான் எது பிளான்ட்டு எது நியூஸ்ன்றது கண்டுபிடிக்கும். நம்ம ரொம்ப விரிவாக நிறைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். ஒய் ஷுட் காங்கிரஸ் சூஸ் டிவிக்கே? இது மாதிரி உன் சந்தோஷத்துக்காக இப்போ ஒரு பேஸ்கெட் பால் அண்ணாச்சி தான் போட்டிருப்பாருது. எதுக்கு விஜய்க்கு இது சொல்லி 1-1 என்னங்க சார் பொசுக்குன்னு குழு அமைச்சிட்டாங்க காங்கிரஸ். இப்போ இதை நீங்கள் 2 பேருமே பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கணும். இப்போது யார் சைட்லேருந்து இனிஷியேட்டிவ் அதிகம் எடுக்கப்பட்டிருக்கிறது? காங்கிரஸ் சைட்லேருந்து. ஆனால் அதற்கு முன்பு திரைமறைவில் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதையும் பேசிவிடுவோம். 3 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியோட கூட்டம் ஒன்று நடந்ததா இந்த சார் பற்றி விவாதிப்பதற்கு? அந்த கூட்டம் நடந்த அன்று திராவிட மாப்பிள்ளை சார் டெல்லியில் இருந்தார். ராகுலை சந்தித்து விரிவாக பேசி எண்ணிக்கை உள்ளிட்டவற்றை இறுதி செய்துவிட்டு வந்துவிட்டார். இந்த குழுலாம் ஃபார்மாலிட்டி, ரைட்டா? திராவிட மாப்பிள்ளை சார் ராகுலோட பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸு. நான் மாப்பிள்ளை சாரை சந்திக்கும் போது தான் என்கிட்ட சொல்லியிருக்காரு, தேவர் இன் 1-to-1 டச் வித் ராகுல். அவர் மாப்பிள்ளை சார் சொல்லியிருக்காரு, நான் டேரெக்டாக டச்சில் இருக்கேங்கன்ட்டு. இப்போது 21க்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காரு. சரியா? நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது, 25 தான். அதை முடிச்சிருப்பாங்க அங்கே பேசி. ராகுல் சரின்ட்டுருப்பார், முடிங்க பேசி அப்படின்ட்டுருப்பார். காங்கிரஸ் ஏன் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும்? மாப்பிள்ளை சார் ஏன் அங்கே போகணும்? ஒருவேளை காங்கிரஸ் வெளியே விட்டா கொஞ்சம் திமுக பலவீனமாயிருமோ அப்படின்னு திமுக நினைக்குது. அதுக்கு ஏன் காங்கிரஸ் ஒத்துக்கணும்? பீகாருடைய தோல்வி எதிரொலி, ரைட்டா? போத் நீட் ஈச் அதர். இதுதான் அரசியல். முந்தா நாள் வரைக்கும் ஒன்றும் இல்லை, பேசிகிட்டு இருந்தாங்க தாவேக்க. முந்தா நாள் தான் பேசணும் இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி மாறிச்சு இன்னைக்கு? பிசி போட்டார், தட் இஸ் ஃபைனல். மாப்பிள்ளை சார் பேசிட்டாரு. இது டெல்லியிலேருந்து இன்ஃபர்மேஷன். விகடன் செய்தியாளரும் இதை பதிவிட்டிருக்கிறார். சார் அங்கே திரு ராகுல் கைதானதுக்கெல்லாம் இங்கே விஜய் அவர்கள் இருந்துட்டு போ. நீ நானா கேட்டேன்? நானாப்பா கேட்டேன்? சரி, அது இருக்கட்டும். இப்போ 1-to-1க்கு என்ன? நான் தான் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்த செய்தின்ற முடிஞ்சா? ஒரு நாள் மாறிச்சா? சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு, இப்போ எங்க முறையிடலாம்? சரி, இப்போ ஆதவன் போய் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்? பிரவீன் சக்கரவர்த்திக்கு கட்சியில் என்ன ரோலுன்னு சொன்னேன். நேராக ராகுலை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டார மாப்பிள்ள. இதில் நம்ம கூடுதலாக இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். திமுகவின் டெல்லி முகம் யார்? கனிமொழி அவர்கள். இப்போ மாப்பிள்ளை இது போய் பேசுகிறாரு. குட் கொஸ்டின் சார். அப்போ எல்லாத்தையுமே கட்சியில் இந்த மாதிரி தேசிய தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது, ஃபண்டு மேனேஜ் பண்ணுறது மர்மம் பார்த்துப்பாரு. முதலமைச்சர் கேண்டிடேட்டாக மவன் அறிவிப்பீங்க, பிறந்தநாள் கொண்டாடுவீங்க. மாநில அரசியலுக்கு வரத்தான் போகிறாங்க, வேறு வழி இல்லை. நான் டெல்லியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே போய் நீங்கள் போய் பேசி முடிச்சிங்கன்னா ராகுலுக்கும் கனிமொழிக்கும் என்ன ஈக்குவேஷன்றது எல்லாருக்கும் தெரியும். நாட் ஓன்லி வித் ராகுல், வித் ஆல் நேஷனல் லீடர்ஸ், பிஜேபி லீடர்ஸ் கூட. பிஜேபி உள்ள நல்ல குளோஸ். ஆமாம், இது என்ன வேலை இது? சரி, இது இருக்கட்டும். நம்ம இப்போ இங்கே இந்த மற்ற பஞ்சாயத்துக்கு வருவோம். முடிஞ்சா இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தனித்து போட்டியிடுகிறதா தாவேக்க? தனித்து தான். தனியாக போகிறேன். முடிஞ்சா விஜய் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா எவ்வளோ நாளாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒய் ஷுட் காங்கிரஸ் கோ வித் டிவிகே? பீகாரில் ஜெயிச்சிருந்தாலும் காங்கிரஸ் இது மாறாது. அதிகபட்சம் தாவேக்கவை பயன்படுத்துகிறாங்க அவங்க. தொகுதிகளை அதிகமாக கேட்டு வாங்கியிருப்பாங்க. 10 நாளைக்கு முன்னாடி இந்த போய்ட்டு ராஜேஷ்குமார் பேசுவார், அந்த போய்ட்டு அழகிரி பேசுவார். ஏன் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்க கூடாதா? நாங்கள் மெழுகுவர்த்தி மாதிரி உருகி வீணாகி போய்விட வேண்டுமா? நாங்கள் என்ன கரும்பு சக்கையா? என்ன சொன்னாங்க? சாரை மட்டும் நீங்கள் குடித்து சக்கை நாங்களா? என்ன பேசுனாங்க? ஒரு சத்தம் வருதா? ஜெயிச்சிருந்தாலும் they will not do. சிதம்பரத்தோட ட்வீட்டை பார்த்தியா? இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை இதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் அந்த டெல்லியிலேருந்து தமிழகத்தை பார்க்கணுன்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, டெல்லியிலேருந்து பார்க்கும்போது யுவர் பெர்ஸ்பெக்டிவ் வில் சேஞ்ச். அவங்களுக்கு இந்தியா அலையன்ஸ் தான் முக்கியம் தமிழ்நாட்டை விட. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தமிழ்நாடு முக்கியம். அவங்களுக்கு இந்தியா பிளாக் முக்கியம், பாராளுமன்ற ஒற்றுமை முக்கியம், 29 முக்கியம். பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வச்சு எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது 26க்கா 29க்கா? 29க்கு. அப்போ காங்கிரஸ் 29 பற்றி யோசிக்காதா? ஸோ பீகாரில் வெற்றி பெற்றிருந்தாலும், வெற்றி பெற்றிருக்காங்கன்னு வச்சுக்கப்பா, இன்றைக்கி ஆர்ஜேடி ஆட்சின்னு வச்சுக்கப்பா,
தேஜஸ்வி யாதவ் சிஎம், காங்கிரஸும் நல்ல கணிசமாக ஒரு 35-40 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போதும் இந்தியா கூட்டணியை உறுதிப்படுத்த தானே நினைப்பார்கள். அப்போ எப்படியா வருவாங்க? should you not think? ஒரு ஆள் இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவன் சொல்லி இப்படித்தான் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் விஷயத்துலையும் ஏமாந்தீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போது பிரச்சாரத்திற்கு வருவோம். இறுதியாக ஒரு முறை இந்த கூட்டணி எனக்கு சந்தோஷமாக இருக்குது, தாவே கூட்டணி பேசுறது. சேலத்துக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. 4 கார்த்திகை தீபம், 6 பாபரி மசூதி. வேறு டேட்டை கேளுங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லுங்கள். சேலத்துலேருந்து எத்தனை பேர் வருவாங்க, நாமக்கல்லேருந்து எத்தனை பேர் வருவாங்க, பக்கத்து மாவட்டம் வேறு எதுப்பா, திருப்பூர், ஈரோடு, அங்கேருந்துலாம் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லுங்கள். அது பிரச்சாரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கேளுங்க. முன்னாடிகள் டிஎம்கே வில் கிரஷ் விஜய். விஜய் மீது தனிப்பட்ட வன்மம் இருக்கிறது பட்டத்து இளவரசருக்கு. இது பாலிடிக்ஸை தாண்டி அவங்க ஆக்சுவலி பொலிட்டிக்கலாக டிஎம்கே விஜய்க்கு உதவி பண்ணோம். என்ன, விஜயை பேம்பர் பண்ணி உதவி பண்ணி, ராஜா தனியாக நில் ராஜா, போ ராஜா, பண்ணு ராஜா, நல்லா பண்ணு ராஜா அப்படின்னு மக்கள் நல கூட்டணி எப்படி அதிமுக ஊக்குவித்ததோ அதை திமுக செய்ய வேண்டும். ஆனால் அதை தாண்டி இந்த பர்சனல் கிரட்ஜ்னால தான் க்ரஷ் பண்ணுறாங்க. இது எல்லா டைனமிக்ஸையும் நீங்கள் உள்வாங்கிட்டு தான் அரசியல் பண்ணணும். கரூர் விவகாரத்திலே திரு விஜயை வந்து முதலமைச்சர் கைது பண்ணாததுக்கு ஒரு காரணம், ரொம்ப புஷ் பண்ணி ஏடிஎம்கே சைடு வந்து தள்ளி விடக்கூடாது நினைச்சாருன்னு நிறைய ஜேர்னலிஸ்ட்டுங்க சொன்னாங்க. அப்படி இருந்தும் அவங்களால தாங்க முடியல பாருங்களேன். தனிப்பட்ட தாக்குதல்கள், இப்படி வந்து பிரச்சாரத்தை பண்ண விடாம தடுக்கிறது காரணம் நான் சொன்ன அந்த பர்சனல் கிரட்ஜ். விஜய் மேல அன்புள்ளவர்களுக்கு, மிகப்பெரிய அளவில் அரசியல் விவரம் இல்லாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் வந்து விஜய் மேலே வன்மத்தை கொட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வேற ஆங்கிளில் பாருங்களேன். இந்த மாதிரி அவரை க்ரஷ் பண்ணி அங்கே உட்காந்துட்டு ஏதோ ஒரு குரூப் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டான் அரசியல் இப்போ தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் எந்திரிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த கரூர் சம்பவத்தில் கூட சார் அவர் மீது வந்துட்டு கைது நடவடிக்கை எஃப்ஐஆர் போடல. ஆனால் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு கொலைகாரன் விஜய்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டப்பட்டுச்சு. மாரலாக டேமேஜா, கரெக்டான பாயிண்ட் சொன்ன நீ, சூப்பர் பாயிண்ட்டு. ஒரு யோசிச்சு பாரு, இதனால் வீணாக போனவங்க விஜய் வீட்டு வாசலில் போய் கத்துனாங்களே, கொலையாளியே வெளியே வான்ட்டுலாம் போய் கத்துனாங்களே, இதனால் ஒன்றும் இல்லை, விஜய்க்கு இந்த பாதிப்பு இல்லை. ஆனால் அதை கவர் பண்ணி மீடியாவில் போட்டு விஜய் கொலைகாரன் என்று சித்தரிக்க இந்த திமுக முனைந்தது. இது பர்சனல் கிரட்ஜ், தெரியுதா? பொலிட்டிக்கலாக பண்ணுறது இந்த வழக்கு கிழக்குன்னு போட்டு பண்ணுறது, அது பொலிட்டிக்கலாக. இது சில்லறத்தனம். தமிழ்நாடு பூரா போஸ்ட் ஓட்டினது, கொலையாளின்னு போஸ்ட் ஓட்டினாங்களா, சில்லறத்தனம் இது இல்லையா? இப்படி தான் பண்ணுவாங்க. இது அரசியல்னு சொல்லிட்டேன், எதையுமே தப்பு சொல்ல முடியாது. இது அரசியலை தாண்டி பர்சனலாக திரு உதயநிதியாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க குரூப்பில் பேசிக்கிறது சொல்லி இதை தானே சார் சிரிச்சுப்பாங்க. ஆமாம், வி ஆர் ஹெல்பிங் விஜய், கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. புரியுது, புரியலன்னா போதுமா, அவ்வளோதான்மா. நம்ம ஒரு அரசியல் ஆய்வாளராக இருக்கும் விஷயங்களை எடுத்து பொதுவெளியில் வைக்கிறோம். அதை பார்த்து கற்றுக்கொள்வதும் உதாசீனப்படுத்துவதும், யூ டூ இட் இன் யுவர் ஓன் பெரில், அவ்வளோதான். விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவர் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நம்மளுடைய பங்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா 360 டிகிரியில் அனலைஸ் பண்ணி அவருக்கு உதவி தான் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் ஸ்டேக்ஸ் இல்லை. தள்ளி உட்காந்துக்கிட்டு விருப்பு இல்லாமல் பேச முடியும். இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டியோட அங்கமாக நீங்கள் இருந்தேன்னா யுல் டேக் சைட்ஸு, உங்களை அறியாமல் யுல் டேக் சைட்ஸு. நமக்கு ஒரே கன்சர்னு தமிழ்நாடு நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான். இன்னொன்று சொல்லிடுறேன், திமுக ஓட்டுக்கு போகணும், ரெண்டும் இணைந்தது தான். தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா அங்கே ஓட்டுக்கு போகணும். அதனால நம்மளால் வெளியிலேருந்து அப்ஜெக்டிவாக சொல்ல முடியுது. இங்கே தள்ளி நின்று பார்க்கும்போது நம்ம எளிதாக சொல்ல முடியுது. சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி பிசி ட்வீட் பண்ணிட்டாரு, காங்கிரஸ் குழு அமைச்சிருக்கிறது கன்ஃபார்மா? இந்த குழு அமைத்த செய்தி வரும் அதே நாளன்று தினமலரில் இப்படி 1 to 1. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரீங்க சார், காங்கிரஸ் டிவிகே கூட போகாது, டிஎம்கே கூட தான் இருப்பாங்க, அவங்களோட பெனிஃபிட் என்ன எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இப்போ நவ் விஜய் இஸ் புஷ்டு இன்டு எ கார்னர், தெரியுதா? யார் இருக்கா? சரி, இப்போ காங்கிரஸ் ஃபைனலிஸ்ட், இட் இஸ் அ டன் டீல், அவ்வளோதான். மாப்பிள்ளை போயிட்டாரு, பேசியாச்சு, முடிஞ்சு, இட்ஸ் அ டன் டீல். விசிகே வெளில போகுமாப்பா? இன்றைக்கி விசிகே பற்றியும் ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், நாங்கள் இரட்டை இலக்கத்தில் சீட்டுகளை எதிர்பார்க்கிறோம், பொது தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம். வந்திருக்கா? குடுகுல பொது தொகுதி போய்டுவார் இல்லையா? யார் தான்ப்பா வருவா? அந்த குலா போட்ட பாய் வேற யார் வருவா? இப்போது இன்னொன்றும் கேட்குறேன் மாலதி, நீங்கள் மிக அதிகமாக நம்புவது சிறுபான்மையினர் உங்களோடு வருவார்கள் என்று, ரைட்டா? இப்போ நான் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமியன், மிக கடுமையான பிஜேபி எதிர்ப்பாளன். இப்போது 26 தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன்? டிஎம்கேக்கு. ஏன்? புது கட்சி, அவர் தான் சிறுபான்மையினருக்கு உறுதியாக குரல் கொடுத்துன்னே இருக்கிறாரு, எப்போவுமே வந்து சிறுபான்மையினரோட நிற்பேன்றாரு. ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? யாருமே வந்துட்டு அப்படி மேலே இருக்க ஒரு முக ஸ்டாலின் நல்லது பண்ணுறாருலாம் பார்க்கறதில்ல சார். ஏரியாவில் வந்து இவர் தான்ப்பா நம்ம பழக்கப்பட்ட ஒரு பஞ்சாயத்துனா அவர் வருவார் நமக்கு, அப்படி தான் சார் போட போகிறாங்க ஓட்டு. அது மட்டும் இல்லாமல்
பிஜேபி ஆன்ஸ்லாட்டை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி திமுக காங்கிரஸ் தான். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ், திமுக விட அதிகமாக காங்கிரஸ், இங்கே சிறுபான்மையில் பெரிதும் நம்புவது காங்கிரஸே. இப்போ எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த உணர்வு உறுதிப்படும், ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரெங்தன் ஆகும் இந்த ஃபீலிங். இப்போ நம்ம கூட நிற்கிறவங்கள நாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ வி ஷுட் ஸ்டாண்ட் வித் காங்கிரஸ். பிஜேபியோட இந்த ஆபத்திலிருந்து காங்கிரஸ் ஒன்றுதான் உறுதியாக நம்மை காப்பாற்றும். காங்கிரஸ் வலுவாமல் இஸ்லாமியர்களோடு நிற்கிறது. அப்போ மைனாரிட்டிஸ் ஓட்டு எப்படி ஸ்பிளிட் ஆகும்? கிறிஸ்டியன் ஓட்ஸ் போகுது, அதில் எனக்கு நான் அதை மறுத்தே பேசலை, போதுமா? இப்போது 2 மாதம் முன்னாடி தாவேக இருந்த நிலைமையை பாரு, ஆஃப்டர் 2 கேம்பெயின்ஸ்னு வச்சுக்கோ. கரூருக்கு பிறகு பாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பிறகு பாரு, அங்கேருந்து இன்னைக்கு தாவேக எந்த நிலைமையில் இருக்குது, புரிகிறதா? இப்போது தேர்தல் நெருக்கத்தில் இது எந்த நிலைமைக்கு போகும்? ஏன்னாங்க சார், திமுகவும் இது வரைக்கும் கூட்டணிகள் பற்றின ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க. அவங்க இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனிமேல் இறங்கி விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. கோவனை வச்சு விஜயை வந்து ஒரு சங்கி மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு வாக்காளனாக நான் ஏன் தாவேக்காக்கு ஓட்டு போடணுன்ட்டு என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க? இந்த தாவேக்கவினர் மற்றும் விஜய் அழகாக இருக்காருண்ணா, நல்லா டான்ஸ் ஆடுறாருண்ணா, சொல்லுங்க, ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னா. இன்னொன்றுங்க சார், பொதுவாக ஒரே ஒரு ஓட்டு தான் எந்து நான் போட போகும்போது இது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, இதுதான் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நான் 2-3 நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பதாக எனக்கு நினைவு. 26 தேர்தல் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மையமாக வைத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தல். திமுக மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டுமா வேண்டாமா, இவ்வளோதான் இஷ்யூ. அது இஷ்யூவாக இருக்கும்போது திமுகவை யார் வீட்டுக்கு அனுப்ப முடியுன்றதை தான் ஒரு வாக்காளனாக நான் யோசிப்பேன். எனக்கு விஜய் பிடிக்கும், புதிய கொள்கையெல்லாம் சொல்கிறாரு, ப்ராமிசிங்காக இருக்கார், யங் பொலிட்டீஷியன், மிகப்பெரிய சினிமா கேரியரை விட்டுட்டு வந்திருக்காரு, எல்லாம் ஓகே. இவருக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை திமுக வந்துருச்சுன்னா இதை மக்கள் யோசிப்பாங்கன்னு இப்போ நான் ஒரு 3 மாதம் முன்னாடி சொன்னேன்னு நான் நினைக்கிறேன். வருதாப்போ? அண்டு இந்த நேரத்தில் நேற்று தான் டாமி மாதிரி ஒரு குட்டி டாமி இறக்கி விட்ருக்காங்க. ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் யூனிட், திமுகவின் மூத்த அமைச்சர் திரு ஐபெரிசாமி அவர்கள் வீட்டு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களில் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட சோதனை. இப்போது நம்ம ஆஃபீஸுக்கு பொருள்லாம் வாங்குகிறோம், அதில் பார்த்துருப்பேன் ரைட்டா, அதில் ஜிஎஸ்டி கட்டுறோம். இப்போ ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம இதில் கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லை, அதனால நமக்கு அந்த சிக்கல் இல்லை. பில் வாங்காமல் சேல்ஸ் பண்ணுறப்பா, ஓகே, அப்போ ஜிஎஸ்டி வெயிட் பண்ணுறியா? இது மாதிரி சோதனைகளை நடத்துவதற்கு ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு அதிகாரம் இருக்குது. உருட்டு தான். அப்போ இந்த பக்கம் திமுகவை பலவீனப்படுத்திக்கிட்டே இருந்து விஜயை தனிமைப்படுத்துவதன் மூலம் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று பிஜேபி தலைமை நினைக்கிறது. இது சாத்தியம் இல்லையா? இதான் அவங்க பிளான். ஒரு 10 ஓட்டாவது மைனாரிட்டி ஓட்டு அங்கிட்டு போட்டுமேன்றாங்க. எனக்கு எப்படியும் வராது, சத்தியமாக ஒரு பாய் ஓட்டு வராது. எனக்கு கிறிஸ்டியன்ஸ் ஓட்டும் ஒரே ஒரு ஓட்டு வராது. கிறிஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் போடுவாங்க, பட் பெரும் அளவு அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அட்லீஸ்ட் கிறிஸ்டின் ஓட்டாவது எடுக்கிறாரு. மத மாற்றம் தடை சட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு காண்டில் இருக்காங்க கிறிஸ்டின்ஸு பிஜேபி மேலே, ஓகேவா? அவங்களும் சும்மா இல்லையே, ரைஸ் பேக்கு கன்வெர்ட் என்ன பண்ணுறாங்க. அது தாண்டி சார், திமுக மேலேயே அவங்க காண்டில் இருக்காங்க. இந்த கல்லறை தோட்டம் அமைக்கிறதுல சிக்கல், அதாவது அவங்களோட சிறு சிறு கோரிக்கைகளை கூட அவங்க நிறைவேற்றல. அப்போ அவங்க மொத்தமாக போய் திமுகவுக்கு போடுறதுக்கு பதிலாக மொத்தமாக போய் அங்கிட்டு போட்டால் பிஜேபிக்கு நல்லதா இல்லையா? பிஜேபியோட பிளானே தாவக தனியாக நிற்க வைக்கிறது. அதுதான் சார், 2 பக்கத்துலேயும் திமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் தனியாக நிறுத்தி வச்சு நம்ம பலன்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் விஜய் அவர்கள் கேர்ஃபுல்லாக இருந்து அவர் தான் அவருடைய பலன்களை பெற்றுக்கணும். திமுக வீட்டுக்கு அனுப்பணுமா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், தட் இஸ் வித் விஜய், வித்தவுட் விஜயா, டெஸ்பைட் விஜய், தில் கோ ஹோம். திமுக உறுதியாக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விஜய் தனியாக நிற்பதன் மூலம் உதவுவார் என்றால் அப்படியே இருக்கட்டுமே. ஒரு விஜய் வந்து நாங்கள் எதிர்கால நம்பிக்கையாக வச்சு சொல்லணும்னா, அவர் ஜெயிக்கிறத, அவர் அதிகமான எம்எல்ஏக்கள் கையில் வச்சுக்கிறத அவர் உறுதி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ஏன் இல்லைன்னா சினிமாவுக்கு போக போகிறாரு, வேற ஒரு துறையிலேருந்து வந்து இன்னொரு துறையை சூஸ் பண்ணிட்டாரு. அப்போ ஜெயிக்கணும்ல. தப்பாக முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருந்தா இப்போது அடுத்தடுத்த தொகுதிகளில் பர்மிஷனே இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. நாளைக்கு ஏதோ ஜேபிஆர் பொறியியல் கல்லூரியில் நேற்று அரங்க கூட்டம் மாதிரி நடத்து ஒரு 1500 பேரையோ 2000 பேரையோ பை இன்விடேஷன் சந்திக்கிறார் போல இருக்கு. இது மாதிரி ஊருக்கு கூட்டம் நடத்துறது தான் பிரச்சார வடிவம், தெரியுமா? இஸ் இட் எனஃப்? அங்கே வெளியில் கட்டி உருண்டுக்கிட்டு இருக்காங்க பிரச்சாரத்தில். இவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இது மாதிரி ஒரு ஹாலில் நண்பா நண்பீஸ்ன்னு பேசிட்டு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாரு. சாத்தியமாமா? அது இண்டிகேட் தாம்மா பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன். எனக்கும் திரு விஜய் அவர்கள் இதில் வெல்ல வேண்டும் என்ற விருப்பம்தான். அரசியல் ரீதியாக உறுதியாக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இங்கே உங்களோட இந்த 1.5 ஆண்டு கால அரசியல் பயணத்தை எடுத்துக்குவோம்.
2 பெரிய மாநாடு, 3 சின்ன மாநாடு, ஆல் மீட்டிங்கு, ஒரு 4 பிரச்சாரம். இதை தாண்டி உங்கள் அரசியல் செயல்பாடு என்ன? எப்படி நான் நம்புவேன் வாக்காளனா உங்களை? நீங்கள் சூப்பர் ஸ்டார்ண்ணா பாஸு, நீங்கள் பாட்டு சினிமாக்கு போயிடுவீங்க பாஸு. 5 வருஷம் போராடினவங்க கூட, புரியுதா? எங்கள் வாழ்க்கை நேற்று ஏதோ ஊரில், கிருஷ்ணகிரியிலையோ ஏதோ ஒரு ஊரில் 52 வேக்கன்சிக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு பார்த்தியா செய்தியா? ஆமாம் சார். அந்த நிலைமையில் தான் இருக்காங்க எல்லாரும். வர முதலீடு பூரா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்குது. ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் தான், அது ஒரு 52 வேகன்சிக்கு எவ்வளோ பேர் நின்றுருந்தாங்க பார்த்தியா? அந்த கூட்டத்தை பார்த்தியா? நீங்கள் பாட்டு சினிமாவுக்கு போயிடுவீங்க பாஸ். உங்களால் இங்கே வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியுமா? ஃபஸ்ட்டு எதை வச்சு நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கன்னு நம்புறது? உங்கள் செயல்பாடுகள் நல்லா இருக்கணும்ல. அவங்களோட கட்சியை அவரை காப்பாற்றிக் கொள்வதற்கே அவர்கிட்ட சிறந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை. அவ எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க? சரியா எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க? நீங்கள் நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்க, சிறப்பாக செயல்படுவீங்கன்ற நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு இந்த 1.5 ஆண்டு காலங்களில் ஒரு அரசியல் தலைவராக உங்களது செயல்பாடு என்ன? திமுக அவரை போட்டு நெருக்கடி பண்ணிட்டு இருக்குன்றதுனால விமர்சனம் பண்ணல. ஒரு கிரைசிஸ் நடந்தோன்னா ஓடி தானே சார் போனீங்க நீங்கள். அந்த நேரத்தில் அவரை போட்டு எல்லாரும் சேர்ந்து அவரை அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி பேசலை. இன்றைக்கி பேசலாம். ஒரு நெருக்கடி வருது, நின்று ஃபேஸ் பண்ணுமா, ஓடி போகணுமாயா? போய் இந்த செத்தவங்க வீட்டில் ஆறுதல் சொல்லுங்கயாண்ணா. நீங்கள் போக முடியல, கட்சி நிர்வாகிகள் அனுப்பியிருக்கணுமா இல்லையா? ஆர்டிஜிஎஸில் பணத்தை போட்டு விட்றீங்க, அவங்கெல்லாம் இங்கே கூட்டு வந்து ஆறுதல் சொல்கிறீங்க. 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல, அவங்க கட்சி நிர்வாகி பூரா தலைமறைவாகிறாங்க. எப்படி சார் உங்களை நம்பி ஆட்சி ஒப்படைக்கிறது? இந்த கேள்விகள் எல்லா வாக்காளர்களுக்கும் வரும். தேர்தல் நெருக்கத்தில் இந்த கேள்விகள் இன்னும் அதிகமாக வரும். இன்னும் அதிமுக பிஜேபி கூட்டணி உங்களை விமர்சனம் பண்ண தொடங்கல. அப்போ 2 தரப்பும் அடிப்பாங்க. அதை ஃபேஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கு தான் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். அவர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம்? ஆதவர்ஜுன் அவர்கள் இருக்கார் சார், பெரிய பாலமா. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாக்கா இருக்கக்கூடாது மாலதி. அரசியல் புரிஞ்சா அது ஷாக்காவே இருக்காது. ஏமா எத்தனை நாளப்பா சொல்லுகிறேன் நான். ஒரு தேசிய கட்சி அந்த பிசியோட அந்த 2nd பேராகிராஃப் சிம்பிளிஃபைஸ் எவ்ரிதிங். இந்த அறிவிப்பின் மூலம் இந்தியா கூட்டணி மேலும் உறுதிப்படுகிறது. அவங்களோட கவனம் இந்தியா அலையன்ஸ், நாட் டிவிகே ஆர் தமிழ்நாடு. சார், இப்போ இதுக்கப்புறமாவது இந்த ஆதவ் பிளான் பண்ணுறாருல, காங்கிரஸோட தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு, அதை நிறுத்துவாரா மாட்டாரா? இன்றோடு இது முற்றுப்புள்ளி. கூட்டணிலாம் சும்மா அப்படி தான் கமிட்டிலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. பிசிலாம் இப்படி ட்வீட் பண்ணுறது அவங்க எதிர்பார்க்கல. லுக், இதோட சம்மன் சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, காங்கிரஸ் டிஎம்கே போத் ஆர் இன் அன் அர்ஜென்சி. தி வாண்ட் டு சீல் தி அலையன்ஸ். தவறி கூட டிவிகே கூட போகக்கூடாதுன்றதுக்காக தான் மாப்பிள்ளை சார் கிளம்பி டெல்லிக்கு போய் உட்கார்ந்தது. இல்லை சார், டிஎம்கே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறது டிஎம்கேக்கு நல்லது. காங்கிரஸ் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு கூட்டணிக்கு போனது ஒரு தப்பான மூவோ. என்ன ஆப்ஷன் பாஸ்? சரி பாஸ், தனியாக போட்டுட்ருக்கியா? இல்லை சார், நம்ம நாங்கள் டிவிக்கு கூட போகிறோம் சொன்னனால தொகுதி இன்க்ரீஸ் ஆகும்ல சார் அவங்க போட்டி. பீகாருக்கு முன் பீகாருக்கு பின் என்று நீ முடிவுகளை பிரித்து பார்க்க வேண்டும். மேபி 1 or 2 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது கூட இல்லை. இன்றைக்கி அந்த 1 கூட கேட்குற நிலைமையில் நீங்கள் இல்லை. அதனால தான் காங்கிரஸ் ஜம்ப்ஸ் அட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நீ சொல்கிறது டிவி கூட போகிறோன்னு பேசி அப்போவும் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறது பீகாரில் ஜெயிச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். இனி போன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைங்க டிவி போ அப்படின்ட்டாங்கன்னா. சரிங்க சார், இவ்வளோ நாள் காங்கிரஸ் வந்துடும் நம்பிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து திமுகவோட போயிடுச்சு. தனியாக நிற்கிறது திரு விஜய் அவர்களுடைய ஆப்ஷனாக இருக்குமா? அதாவது வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, தனியாக நிற்கணும்னு நினைப்பாராங்க சார்? தனியாக நிற்கணுன்ற முடிவில் தான் இது வரைக்கும் இருக்கிறார். தனியாக நிற்கிறதுல என்னென்ன ரிஸ்க்குன்றத திரு விஜய் அவர்கள் இன்னும் உணரவில்லை, புரியவில்லை. விஜய் அவர்களின் எதிர்காலத்திற்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது தான் நல்லது. ஏன்னா கணிசமான எண்ணிக்கையில் இடங்களை பெற்று எம்எல்ஏவாகவும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் கொள்கை எதிரியோடு எந்த ஜென்மத்திலும் கூட்டணி கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் தாவேக நிர்வாகிகள் வலியுறுத்தி கொண்டு வருவதால் அவர் தனியாகத்தான் நிற்கப் போகிறார் என்பதை இப்போதைக்கு நாம் உறுதி செய்யலாம். ஏன்னா இது வரைக்கும் வேறு மாதிரியான சிக்னல்ஸ் எதுவும் வரல. நான் ஏற்கனவே அந்த தந்தியில் வந்த செய்தியை மறுத்தேன். நான் அது மாதிரி ஒரு இண்டிகேஷனும் கிடையாது, அதுபோல் எதுவுமே நடக்கலை அப்படின்றதே நான் சொன்னேன். தனியாக நிற்பதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதை பீகாரை பார்த்தும் பிரசாந்த் கிஷோரை பார்த்தும் திரு விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னாங்க சார், இப்போ வந்து ஒருவேளை திரு விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறாருன்னா 2 சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது சார். ஒன்று, ஓட்டுக்களை பிரித்து திமுக ஜெயிக்கலாம். இன்னொன்று, பயங்கர மோசமாக திரு விஜய் அவர்கள் தோற்று போவார். ஸோ அது அவரோட இமேஜை காலி பண்ணிடும்ல. தட் இஸ் விஜய்ஸ் ப்ராப்ளம். வாட் கேன் வி டூ? அது நடக்க வேணான்றதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொன்னோம், நீ வந்து அதிமுக கூட கூட்டணி சேர்ந்தா சரி, சேரலன்னு போங்க. விஜய் அவர்களோட பேர் டேமேஜ் தான் ஆகும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும். யூ சி யூஆர் டேக்கிங் அ ரிஸ்க்.
நீங்கள் நான் சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வரணும், நாங்கள் பஸ் நாளைக்கு ராஜ்பவனுக்கு போய் பதவி ஏற்றுங்க பஸ்லாம் யாரும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, அந்த ரிஸ்கோட விளைவுகளை நீங்கள் தான் அனுபவிக்கணும். இது ஒன்றும் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். பிரசாந்த் கிஷோர் வந்து பிஃபோர் பீகார் ரிசல்ட்டு ஹீரோ மாதிரி இருந்தார். அப்புறம் அவர் ஒரு ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று திமுகவே திரும்ப ஜெயிக்குதுன்னு வைங்களேன். அப்போ விஜய் எப்படி இருக்கணும் சினிமாவில் கூட? இன்னொரு தடவையும் அவரை சினிமாவில் வந்து மிகப்பெரிய அளவில் சாதிக்க விட்டு அவங்களோட மிகப்பெரிய எதிரியாக அவங்க வளர்த்து விட மாட்டாங்க. கமல் மாதிரி திரும்ப போய் திரு கருப்பழனியப்பன் சொன்ன மாதிரி மீண்டும் அவர் திமுக கிட்ட தானே சார் அடி பண்ணிய வேண்டிய நிலைமை ஏற்படும். வியாபாரம் உங்களுக்கு திமுக புரியாது தான். ஜனநாயகனோட சேட்டலைட் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்குது? அது ப்ரொடியூசர் முடிவு பண்ணுவாங்க. ப்ரொடியூசர் முடிவு உங்களால கண்ட்ரோல்ல இல்லைல்ல. நாளைக்கு நீங்க சினிமாவுக்கு போனாலும் உங்க கண்ட்ரோல் அது இல்லைல்ல. நீங்களே 200 கோடி போட்டு உங்களை வச்சு படம் எடுத்துக்க போறது இல்லைல்ல. இன்னொன்று ப்ரொடியூசர் வரணும்ல. ஒரே ப்ரொடியூசர் யாருப்பா? சிவப்பு பூதம் தயாரிப்பு நிறுவனத்தை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இன்பன் உதயநிதி வழங்கும் திரு விஜய் அவர்களின் படம். இன்பன் தான் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுப்போம் உங்களுக்கு. கரெக்டா? இட் இஸ் அப் டு ஹிம், ஹிஸ் ஃபியூச்சர், ஹீ டுக் தி ரிஸ்க், ஹிஸ் பார்ட்டி, லெட் ஹிம் டேக் அ கால். இன்னைக்கு புரியும் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதி என்ற பிறகு. இப்போது ஹி ஹாஸ் டு ரீகால். அண்டு ஆலோசனை சொல்கிறதெல்லாம் தப்பான ஆளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டுட்டு இருக்காரு. இந்த தலைமுறையினருக்கு நினைவிருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. நான் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு காவல்துறை அதிகாரி, ஜாஃபர் சேட். அந்த திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பெருமளவில் ஒட்டுக்கேட்பை அறிமுகப்படுத்திய அதிகாரி ஜாஃபர் சேட். யாருக்குமே நேர்மையானவர் கிடையாது ஜாஃபர் சேட். அவரை தவிர யாருக்கும் நேர்மையானவர் கிடையாது. கருணாநிதி கூட பேசிக்கிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபோனெல்லாம் ஒட்டுக்கேட்ட ஆளு தான் இந்த ஜாஃபர் சேட். உன்னை நம்பி தானே பேசுகிறேன், நீ கருணாநிதி கவர்மெண்ட்டு தான் உன்னை இவ்வளோ பெரிய பதவி கொடுத்து இவ்வளோ அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்கு. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுனாங்கன்னா அதையுமா டேப் பண்ணி வைப்ப. அப்படிப்பட்ட ஆளோடு 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் விஜய். வேணா நான் பார்ட்டிலே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வர ஆஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே போக்கட்டன் இல்லை, இங்கே சேர்க்கறது இல்லை. அப்பாவோட ஒரு செல்வாக்கு முடிஞ்சிச்சு. திமுகவில் சேர்க்கறது இல்லை, எந்த பதவியும் அவருக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க, சேர்க்கறது இல்லை. அதனால நம்மளை விட ஜூனியர் ரவிக்குமார்லாம் போய் அங்கே டிவிக்கு கூட்டத்தில் நிற்கிறார். நம்மளே போவோம், போய் எனக்கு ஒரு நல்ல பதவி கொடுங்கன்ட்டு போய் இந்த மாதிரி ஆளுகிட்ட ஆலோசனை பண்ணால் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இதுக்கப்புறம் வந்து ஜாஃபர் சேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திமுக பேசும், என்ன மூடில் இருக்காரு விஜய். கண்டிப்பாக அதான் ஜாஃபர் யாருக்கும் லாயல் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அதனால் கண்டிப்பாக இன்னொன்று பழைய கான்ட்ராக்ட்ஸ்லாம் போயிடுமேன்னு அவரும் ராஜா சங்கரும் அவ்வளோ க்ளோஸு. எனக்கு ராஜசங்கர் கூப்பிட்டுனே என்ன நடக்குதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டாரா? இப்போவே சுற்றி வச்சுருக்காளுங்க பூரா திமுக ஆளுங்க தான், அதுவே தெரியல அவருக்கு இன்னும். ஸோ சரியான முடிவை உரிய நேரத்தில் எடுக்க வேண்டும். சரியான முடிவை நீங்கள் தாமதமாக எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது அரசியலில் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சதுனால தான் டிஎம்கே காங்கிரஸ் டக்குன்னு முடிவு எடுத்துருச்சு. தெரியுதா? வாட்ஸ் த பாயிண்ட் இன் டிலேயிங்? இன்னொன்று, இந்த விரைவாக இது முடிவெடுத்ததன் மூலமாக எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, எதிர்முகாம் கலகலத்து கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்த்தலாம் அல்லவா? அடுத்த மாதம் ராகுலை தமிழகம் அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை நடத்துவதற்கு திமுக திட்டமிட்டு இருக்கிறது. உங்களால் நடத்த முடியுமா? ஜி வந்து தனியாக பேசிட்டு போகிறாரு அப்படின்ட்டு நிறுவுறதுக்காகவும் இது இருக்கலாம் இல்லையா? ஆல் செட் அண்ட் டன் தேர் அலைன்ஸ் இஸ் இன்டாக்ட் ஸ்ட்ராங். உண்மையிலே அதிமுக கூட்டாரம் தான் கலகலத்துக்கிட்டு இருக்கு. ஐயா வேறு புது கட்சி ஆரம்பிக்க போகிற நியூஸ் வந்துருக்கு, பார்த்தியா? பார்த்தேன் சார். ஐயா பாமக. அதான் சார் எனக்கு என்னன்னு புரியல. ஏதோ டாக்குமெண்ட்லாம் போட்டுட்டாங்க, ஏதோ பத்திரம் மாதிரி. சரிண்ணா, என்ன சொல்கிற? ஐயா புது கட்சி ஆரம்பிக்கிறாரா? என்ன அவர்தே நிறுவனர், எல்லா விதியும் திருத்துறவர் அவர்தேன். அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா என்ன சார் கதை? 2 பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு, தினமலர்லேயும் வந்திருக்கு, தினகரன்லேயும் வந்திருக்கு. அன்புமணி வேலை கட்சியை கலைச்சாலும் கலைப்பார். அவரே அப்போ புது கட்சி ஆரம்பிக்கணும். நான் பரவாயில்ல சார், பிரமாணியாவோட நல்லா ஒர்க் பண்ணுறாரு இவர். யார்? அன்புமணி. உண்மையிலே வி ஷுட் கிவ் ஹிம் தட் கிரெடிட்டு. யோசிச்சுப்பார். நீ சொன்னது ஒரு சரியான பாயிண்ட்டுப்பா. இது யோசிச்சு பார்த்தா ஐயாவாப்பா புது கட்சி ஆரம்பிப்பார். எப்போ ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறாரு, வேணா புது கட்சி ஆரம்பிச்சுக்க, என்கிட்ட கேட்டால் பேர் கூட நான் சொல்கிறேன், இது ஏன் கட்சி. ஆனால் திரு அன்புமணி அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம். இது எதுக்குன்னா ஐயா கூட இருக்கவங்களை குழப்புறதுக்கு. இப்போ நான் டக்குன்னு ஐயாவுக்கு ஃபோன் போட்டு என்னங்க ஐயா புது கட்சி ஆரம்பிக்கணும் எவன் சொன்னது அப்படின்னு வருவார். நான் கேட்டுருவேன். மற்ற பாமக தொண்டர்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லைல்ல. ஓஹோ, செட் ஆகுது. அப்போ பாமக உறுதியாக அன்புமணிட்டு தான் இருக்கு, நம்ம அங்கிட்டு போயிடுவோம் குழப்பறதுக்காக. ஸோ ஆல் செட் அண்ட் டன் இந்த என்டிஏ கூட்டணி குழப்பமான நிலையில் தானே இப்போது இருக்கிறது. நாங்கள் பார்த்தீங்களா தெம்பு எங்கால கூட்டின்னு வந்து மாநாடு போடுறோம் பாருங்கள். உங்களால் மாநாடு போட முடியுதா? ஸோ இப்போ இந்த வார் ஆஃப் பெர்செப்ஷன்ஸு எப்படி நடக்குது தெரியுதா? நெருங்க நல்லா இருக்கும். நவம்பர் 4வது வாரம் சொன்னேன்னா நடக்குதா? நேற்று ஈடி வேறு வந்துருச்சு, ஜிஎஸ்டியில் வந்திருக்கு. அதான் ஈடியோட தம்பி.
சரி, என்ன விஜய்க்கு ஏதோ சொல்ல விரும்புகிறீங்க, சொல்லுங்கள். சார் இப்போது உதயநிதிக்கு வந்து எப்படி விஜய் பர்சனல் எனிமியோ அதே மாதிரி தான் விஜய்க்கும் உதயநிதி பர்சனல் எனிமி. அவரை செக் வைக்கிறதுக்கு என்ன இது வரைக்கும் சரியான மூவ் பண்ணியிருக்கீங்க? அந்த மூவ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏமா இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க? ஸோ உங்களோட எதிரியே உங்களால் சமாளிக்க முடியல, எதிர்கொள்ள முடியல, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்க? இன்றைக்கி தானே திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியாயிருக்கு. இப்போ உட்காந்து அந்த 70 குழு மீண்டும் விவாதிக்கும். இல்லை அதுக்கப்புறம் இண்டிகேஷன்லாம் மாற்ற வாய்ப்பு இருக்குது சார். இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா சார், அதாவது இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்காரு. இந்த எலெக்ஷனில் நல்லா தீவிரமாக எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, எல்லா காசையும் போட்டு ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோட போடுவாங்க. இதே ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 3% ஒரு 6% வந்துச்சுன்னு வச்சுக்க, எப்படி தோற்று போவோம். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து காசு போட்டுக்கிட்டு, எதுக்கு நம்ம போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சோம்ல சார். தேமுதிக கட்சி தொடங்கிய போது சொத்தை அழித்தவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். புரியுதா? இன்னும் காலம் கட்டிகிட்டு இருக்காங்க ஈரோடு பக்கத்துல எல்லாம். ஈஸின்னு நினச்சிட்டாருப்பா, அவரோட சிக்கல் இதுதான்ப்பா, சினிமாவில் ஜெயிச்சிட்டோம், அதே மாதிரி இது ஈஸி, மற்றவங்க மாதிரி இல்லாமல் ரிட்டையர் ஆன பிறகு வரல, நம்ம டாப்பில் இருந்து வந்துட்டோம், டாப்பாக போய் சிஎம் சேரில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாரு. புரிந்து கொள்வார். நன்றி. நன்றி சார்.